வெற்றி கோட்டை எட்டி விட்டார். அதிர்ஷ்ட தேவதை அவருக்கு ஆசீர்வாதம் செய்துட்டாங்க. முதல்வர் பதவியில் அமர்ந்து விட்டார். அவரே எதிர்பார்த்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அமர்ந்து விட்டார். ஆட்சியும் சரியாக போய்கொண்டிருக்கிறது. குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை. சட்டமன்றம் தொடங்குவதற்கு முன்னதாக முதல்வர் விஜய் அவர்கள் கொல்லூருக்கு சென்று வந்திருக்கிறார். மூகாம்பியை வழிபட்டு வந்திருக்கிறார். தேர்தல் முடிந்தவுடன் அவர் முதன்மையாக சென்றது ஒரு தேவாலயத்திற்கு, அடுத்து சென்றது திருச்செந்தூருக்கு. அதன் பிறகு இப்பொழுது சட்டமன்ற கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் செய்துவிட்டு வந்திருக்கிறார். இது ஒரு பரபரப்பான பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த நேரத்தில் ஒரு கொல்லூருக்கு போகணும், மூகாம்பியை ஏன் தரிசனம் பண்ணணும்? இங்க 2 தகவல்களை நம்ம சொல்லி ஆகணுங்க. என்னன்னா, இந்த தமிழகத்தில் பிரதான மக்களாக இருப்பவர்கள் இந்து மக்கள் தான். அப்போ பகுத்தறிவு பெரியாரை அவர் கையில் எடுத்தாலும் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். நான் பெரியாரை கையில் எடுத்திருப்பது இந்த காரணங்களுக்காக, இதற்காக மட்டும்தான். ஆன்மீகத்தில் அதற்காக எடுக்கல. ஆன்மீக எதிர்ப்பு என்பது என்னிடம் கிடையாது. நான் ஆன்மீகத்தை நம்புகிறேன் சொல்லிட்டார். அப்போ சரியான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ கடந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறுகள் பாத்தீங்கன்னா, அவர்களுடன் இருந்த கூட்டணி கட்சியினரை திருப்திப்படுத்துவதற்காக இந்து மக்கள் மீதான ஒரு அதிருப்தியை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்களுக்கு ஏற்பட்டது தவறான பார்வை என்பது இப்பொழுது அவர்களுக்கே தெரிந்திருக்கும். என்னன்னா, தாவேக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தவர்கள் இப்பொழுது தாவேகாவுடன் இணைந்திருக்கிறார்கள். அது ஐஎம்எல் ஆகட்டும், விசிகாவாகட்டும், இப்படி முற்போக்குவாதிகளாக சொல்லிக் கொள்கின்ற கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், பகுத்தறிவுவாதிகளாக சொல்லிக் கொள்பவர்களாக யாராக இருந்தாலும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பயந்துதான் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு சிறுபான்மை மக்கள் நலன் என்ற போர்வில் பெரும்பான்மையாக இருந்த இந்துக்களை கண்டு கொள்ளாமல் இருந்தது. குறிப்பாக சொல்லணும், தீபாவளி கூட வாழ்த்து சொன்னது கிடையாது, இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொன்னது கிடையாது. ஆனா இன்றைக்கு அதே கட்சிகள் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்திருக்கின்றன, ஆட்சியிலும் இணைந்திருக்கின்றன. இந்த நிலையிலும் தாவேகா முதல்வர் அவர்கள் தைரியமாக அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று வந்து கொண்டிருக்கிறார். இது முதல்ல பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். சமத்துவமாக அனைவரையும் பார்த்திடுகின்ற நிலை விஜய் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அணிக்காக, ஒரு சாராருக்காக மற்றவருடைய மனதில் வெறுப்பினை ஏற்படுத்திக் கொள்கின்ற அளவிற்கு விஜய் அவர்கள் இல்லை. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். சரி, இது எல்லாமே ஒரு திட்டமிட்டு தான் போய்கிட்டு இருக்காரு. இங்க என்ன தேவை? இந்த நேரத்துல ஒரு மனிதருக்கு ஒரு வெற்றி கோட்டை எட்டி விட்டார். அதிர்ஷ்ட தேவதை அவருக்கு ஆசீர்வாதம் செய்துட்டாங்க. முதல்வர் பதவியில் அமர்ந்து விட்டார். அவரே எதிர்பார்த்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அமர்ந்து விட்டார். ஆட்சியும் சரியாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எதற்காக கொல்லூருக்கு போக வேண்டும்? இதெல்லாம் ஒரு கேள்வி. இப்போ கொல்லூர் என்றால் மூகாம்பியுடைய ஸ்தலம். மூகாம்பிகை என்றால் யார் என்றால் உங்களுக்கு தெரியும், முப்பெரும் சக்திகள். மூகாசுரன் என்கிற ஒரு அசுரனை வதம் செய்வதற்காக உருவான ஒன்றிணைந்த முப்பெரும் சக்திகள். அந்த மூகாசுரனுடைய அராஜகம் அதிகரித்த போது அவனை ஒரு சக்தியால் அழித்துவிட முடியாது என்ற வரம் பெற்றவனாக அவர் இருந்த காரணத்தினால் பார்வதி தேவியாரும் லட்சுமியும் சரஸ்வதியும் ஒன்றாக இணைந்து அவனை வதம் செய்கின்றார்கள். வதம் செய்கின்ற காரணத்தால், மூகாசுரனை வதம் செய்த காரணத்தால் மூகாம்பிகை என்று பெயர் எடுக்கிறார். அந்த மூகாம்பிகை என்று பெயர் எடுத்ததற்கு இன்னொரு சிறப்பு அம்சம் அந்த ஆலயத்தில் இருக்கு. அங்கு இருக்கின்ற சிவலிங்கத்தை நீங்க பார்க்கணும். லிங்கத்துடைய இடது பகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியரும் இருப்பார்கள். பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவர்களும் இருப்பார்கள். புரியுங்களா? பிரம்மா, விஷ்ணு, சிவன் இருப்பார்கள். ஒரு லிங்கத்துல இந்த பக்கம் முப்பெரும் தேவர், அந்த பக்கம் முப்பெரும் தேவர். அப்போ அறுவரும் ஒருங்கிணைந்த லிங்கமாக அந்த இடம் மூகாம்பிகை, கொல்லூர் மூகாம்பிகை ஸ்தலம் இருக்கிறது. இதுல என்னன்னா மிக உன்னிப்பாக கவனித்திட வேண்டியது,
அசுர சக்திகளை வதம் செய்கின்ற ஸ்தலத்து மூகாம்பிகை ஸ்தலம். நீங்க ஒரு பாதுகாப்பு கெட்டு போகின்ற போது அங்கே உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதற்கு முன்னதாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஆலயத்திற்கு சென்று வந்திருக்கிறார். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சென்று வந்திருக்கிறார். இப்பொழுது விஜய் அவர்கள் சென்று வந்திருக்கிறார். இதுவையெல்லாம் எதற்காக வென்றால் இந்த ஆட்சியினை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஆட்சிக்கு எதிராக இருப்போடும் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கொல்லூருக்கு சென்று வருவது என்பது ஒரு வழியாக இருந்திருக்கிறது எல்லோருக்குமே. அந்த வழியினை, நடைமுறையினை விஜய் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார். இப்போ அங்கே சென்று வருவதன் வழியாக எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள், தொல்லைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். தேர்தல் முடிவு வருவதற்கு முன்னதாக அவர் சென்ற ஸ்தலம் திருச்செந்தூர் போயிருக்கார். திருச்செந்தூர் போனீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்த இடம், சுப்பிரமணியர் சூரபத்மனை வதம் செய்த இடம். பார்வதி தேவியிடம் வேலினை வாங்கி அந்த வேலினை வைத்து சூரபத்மனை வதம் செய்த இடம் திருச்செந்தூர். அப்போ எதிரிகளை வதம் செய்கின்ற இடங்களுக்கு இவருடைய பயணம் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் வழியாக இவருக்கு இறையாற்றல் என்பதும் தேர்ந்து கொண்டிருக்கிறது, இறை அருள் என்பதும் கூடிக்கொண்டிருக்கிறது. அவர் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு ஒரு பாதுகாவலனாக இருக்க விரும்புகிறார் என்பது இதன் வழியாக தெரிகிறது. இன்னும் என்னுடைய பார்வையில் சொல்ல வேண்டும் என்றால், அடுத்து இவர் செல்லுகின்ற இடம் ஐயாவாடி பிரித்தியங்கரா தேவி ஆலயத்திற்கு கூட சென்று வரலாம். ஏன்னா மகாசக்தி ஒரு பிரித்திங்கரா. பாண்டவர்கள் ஆட்சியை இழந்த பிறகு மீண்டும் ஆட்சியினை அமர்வதற்காக தவம் இருந்த போது காட்சி தந்த இடம்தான் ஐயாவாடி. அப்ப எதிரிகளை சம்காரம் செய்திடக்கூடிய சக்தி படைத்தவள் பாத்தீங்கன்னா பிரித்திங்கரா தேவி. அப்போ இவருடைய பயணம் எல்லாமே பாத்தீங்கன்னா எதிரிகளை சம்காரம் செய்திடக்கூடிய, தவறானவர்களை வீழ்த்திடக்கூடிய வலிமை பெறுவதற்காக இவர் ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார், ஆலய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். எந்த ஆலயம் அதற்கு சரியானதாக இருக்கும் என்பதை தேர்வு செய்து அந்த ஆலயங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார். இது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். எந்த ஆலயம் என்பது ஒரு புலப்பட ஆரம்பித்திருக்கிறது மக்களுக்கு. கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்திற்கு சென்று வந்தால் எதிரிகளை வீழ்த்த முடியும். எதிரிகளை வீழ்த்த வேண்டிய அவசியம் கூட கிடையாது, நாம் நன்றாக இருக்க முடியும். எதிரிகளுடைய தொல்லைகள் இன்றி நாம் நன்றாக இருக்க முடியும். திருச்செந்தூர் முருகன் ஆலயத்திற்கு சென்று வந்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். இப்படி தேர்வு செய்து ஒவ்வொரு ஆலயங்களுக்காக சென்று வந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். இதில் நிறைய சூட்சமங்கள் இருக்கு, ஆன்மீக ரகசியங்கள் நிறைய இருக்கு. ஒரு ஆலயத்திற்கு சென்று வருகின்ற போது இந்த பலன் கிடைக்கும் என்பது தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அது எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அப்போ எல்லா விஐபிகளும் பாத்தீங்கன்னா, இப்ப முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மனைவியார் துர்கா அம்மையார் அவர்களுக்கு இது நன்றாக தெரியும், எந்த ஆலயத்திற்கு எந்த சக்தி கிடைக்கும், அப்போ எந்த ஆலயத்திற்கு எப்பொழுது செல்ல வேண்டும், அப்போ எதற்காக செல்ல வேண்டும், நிறைய ரகசியங்கள் இருக்கு. அந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டு தான் மூகாம்பிகை ஆலயத்திற்கு முதல்வர் விஜய் அவர்கள் சென்று வந்திருக்கிறார். மக்களுடைய மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார், மூகாம்பிகையின் அருளையும் பெற்றிருக்கிறார். இனி எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என்னதான் இருந்தாலும் சுய ஜாதகம் என்று ஒன்று இருக்கும். அந்த ஜாதகத்துல நடைபெற்று வருகின்ற திசாபுத்திகள் இருக்கு. அப்ப திசாபுத்திகளும் கோச்சார பலன்களும் மாற்றம் செய்து கொண்டே இருக்கும் மனித வாழ்க்கையை. இன்று இருக்கின்ற நிலைமை என்பது நாளை மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்மா என்று ஒன்று இருக்கிறது. இந்த கர்மா கடந்த பிறகு நாம் செய்த பாவங்களையும் இப்போது செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களுக்கும் ஏற்ப நமக்கு கர்மா பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு நிவர்த்தியாக இந்த ஆலயங்களுக்கு சென்று வருவது என்பது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வழியினை முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.